முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS அதிகாரிகள் மாநாடு தொடங்கியது. IAS, IPS அதிகாரிகள் மாநாடு காலையில் நடைபெற்றதைத் தொடர்ந்து IAS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் தனியே ஆலோசனை நடத்துகிறார். சென்னையில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால் பணிகளை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முழுமையாக முடித்திட உத்தரவு. இணைப்பு இல்லாத மழைநீர் வடிகால்வாய் பணிகளை முடிப்பதற்கு தனி கவனம் செலுத்தி இணைப்பினை ஏற்படுத்திட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தல். நடிகர் சூர்யாவுக்கு அரசியலுக்கு வரும் எண்ணம் இல்லை என்று அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் அறிக்கை. சமூக வலைதளங்களில் வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் ரசிகர்களுக்கு அறிவுறுத்தல். ஜூலை 2வது வாரத்தில் முதலமைச்சர் விஜய் கரூர் செல்கிறார். முதலமைச்சரான பின்னர் முதல் முறையாக செல்லும் நிலையில் கூட்ட நெரிசலில் பலியானோர் குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற உள்ளதாக தகவல். கரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக MLA MR விஜயபாஸ்கர் ராஜினாமா. தலைமை செயலகத்தில் சபாநாயகர் JCD பிரபாகரை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் ராஜினாமா செய்த அதிமுக MLAக்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. ஏற்கனவே விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையா உள்ளிட்டோர் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது கரூர் தொகுதி MLAவும் ராஜினாமா செய்துள்ளார். சட்டமன்றத்தில் அதிமுக MLAக்களின் பலம் 41ஆக சரிவு. தேர்தலில் 47 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்ற நிலையில் இதுவரை 6 பேர் ராஜினாமா செய்துள்ளனர். தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெற வேண்டிய சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. முதலமைச்சர் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு மற்றும் அதிமுக MLAக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. அதிமுக MLA MR விஜயபாஸ்கரின் ராஜினாமா ஏற்கப்பட்டதாக சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. கரூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. MLA பதவியை ராஜினாமா செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல். ஏற்கனவே MLA பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உடன் இணைந்து ஆதரவாளர்களுடன் தாவேகாவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. கரூர் MLA பதவியை MR விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்தது தொடர்பாக அதிமுக சார்பில் புகார். தலைமை செயலகத்தில் சபாநாயகர் இல்லாததால் சட்டப்பேரவை செயலரிடம் புகார் மனுவை அளித்தனர். தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கருடன் சட்டப்பேரவை சபாநாயகர் JCD பிரபாகர் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சந்திப்பு. தாவேக குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக அதிமுகவினர் அளித்த புகார் குறித்து ஆளுநரிடம் சபாநாயகர் விளக்கம். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கருக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன். மோசடி வழக்கில் இளஞ்செழியன் என்பவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடனான தொடர்பு குறித்த விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் போராட்டம். சென்னையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்திய முன்னாள் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கைது. அமைச்சர் சரத்குமாரை கண்டித்து போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்ட விவகாரம். அரசை விமர்சித்தால் ரெய்டு, கைது நடவடிக்கைகள் பாய்வதாக திமுக தலைவர் ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவு. ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்த கட்சிகள் மீது தாவேகாவுக்கு நம்பிக்கை இல்லையா என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.
அதிமுகவில் 6வது எம்எல்ஏ ராஜினாமா செய்துள்ளதை சுட்டிக்காட்டி திணிக்கப்படும் இடைத்தேர்தல்களில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று சமூக வலைதளத்தில் உதயநிதி பதிவிட்டுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் ரீல்ஸ் வீடியோக்கள் எடுக்க சுகாதாரத்துறை தடை விதித்துள்ளது. விதிகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 13,300 ரூபாய்க்கும் 1 சவரன் ஆபரண தங்கம் 1,06,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கருடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சந்திப்பு. முதலமைச்சரே பல்கலைக்கழக வேந்தராக இருப்பார் என்று கடந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளிக்க கோரிக்கை. தனியார் பள்ளிகளிடம் நிரந்தர அங்கீகாரம் உள்ளிட்ட அரசு அனுமதிகளை பெற்றுத் தருவதாக கூறி 100 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி செய்த விவகாரம். பாதிக்கப்பட்ட பள்ளி நிர்வாகத்தினர் புகார் அளிக்கும்படி சென்னை காவல்துறை அறிவுறுத்தல். தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக திருவள்ளூர் அரக்கோணம் மார்க்கத்தில் மின்சார ரயில்கள் தாமதமாக இயக்கம். திருவள்ளூரிலிருந்து சென்னை சென்ட்ரல் செல்லும் ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுவதால் பயணிகள் அவதி. சென்னை மூர் மார்க்கெட் அரக்கோணம் வழித்தடத்தில் மின்சார ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுவதால் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. வாரத்தின் முதல் நாளிலேயே குறித்த நேரத்தில் பணிக்கு செல்ல முடியவில்லை என்று பயணிகள் வேதனை. ட்ராக் ஒர்க் போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டடு. ஆனால் இன்னும் ஒரு சில பிளாட்ஃபார்மில் இன்னும் ட்ரெயின் ரன் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் சர்வீஸ் குறைச்சி விட்டுருக்காங்க. அது ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, நைட் வரோம் நாங்கள். ஆனால் மார்னிங் வரைக்கும் வரலை பார்த்து இப்போ டெம்பரரியாக இது அரக்கோணத்தில் ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஒர்க்கு. ஸோ அதனால் லேட்டுன்றாங்க. ஸோ இது பல பிரச்சனை. எவ்வளோ நேரம் தாமதமாக இயக்கப்படுது ட்ரெயின்? நார்மலாக பார்த்தா 1/2 hourல வரணும் ஒர்க் ரூட்டு இது. பட் 1 hour ஆகிடுது கிட்டத்தட்ட. ராமநாதபுரத்தில் கிணற்றில் சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் சிறுமியின் அத்தை கைது. சொந்த அத்தையே சிறுமியை கிணற்றில் வீசியது தெரியவந்ததை அடுத்து 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ராமநாதபுரத்தில் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட சிறுமியின் உடல் உடற்கூறாய்வு முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சிறுமியின் உடலை பார்த்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பிணவரை முன்பு கதறி அழுத சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. திருப்பூரில் யூடியூப் பார்த்து வீட்டிலேயே பிரசவம் பார்த்த பெண் உயிரிழந்த சம்பவத்தில் பெண்ணின் கணவர் மீது வழக்கு பதிவு. கொலையாகாத மரணம் மற்றும் கர்ப்பத்தை மறைத்து தனிப்பட்ட முறையில் பிரசவம் செய்தது ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திருச்சி விமான நிலையத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல். தாய்லாந்திலிருந்து மலேசியா வழியாக திருச்சிக்கு கஞ்சாவை கடத்தி வந்த சிவகங்கையை சேர்ந்த முகமது அலியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. கடலூர் முத்தையா நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் ஏசிக்குள் 3 கொம்பேரி மூக்கன் பாம்புகள் புகுந்ததால் பரபரப்பு. கொம்பேரி முக்கா மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 1000 கன அடியிலிருந்து 3000 கன அடியாக அதிகரிப்பு. டெல்டா மாவட்டங்களின் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல்.
செஷல்ஸ் நாட்டின் விக்டோரியா நகருக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி அங்கு இந்திய வம்சாவளியினரை நேரில் சந்தித்து பேசினார். இரு நாடுகளின் உறவை வலுப்படுத்துவதில் இந்திய புலம்பெயர் மக்களின் பங்களிப்பை பாராட்டிய பிரதமர் அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். செஷல்ஸ் நாட்டின் விக்டோரியா நகரத்தில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு. கோவில் வளாகத்தில் திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் பிரதமர் மோடியுடன் கைகுலுக்கி உற்சாகம். உத்தரப்பிரதேச மாநிலம் சாஹரன்பூரில் டெல்லி டேராடூன் வரைவு வழி சாலையில் நிகழ்ந்த கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹரியானாவை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் காரில் ஹரித்வார் சென்றபோது பின்னால் வந்த மற்றொரு கார் மோதியதால் விபரீதம். பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள தனியார் எண்ணெய் சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து. பல 100 அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்த நிலையில் தீயை கட்டுக்குள் கொண்டுவர பல மணி நேரம் நீடித்த போராட்டம். ट्राइपॉड मंगा दो। அசாம் மாநிலம் ஜோனாய் பகுதியில் பெய்த தொடர் மழையால் நூற்றுக்கணக்கான கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கின. குடியிருப்புகள், சாலைகளை வெள்ளம் மூழ்கடித்ததால் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. ஏசி வெடித்ததில் தீ பற்றியதாக கூறப்படும் நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மதுரை ஐயர் பங்களா சந்திப்பில் இருசக்கர வாகனம் மீது மினி பஸ் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த பகுதியில் மினி பஸ்கள் மற்றும் ஷேர் ஆட்டோக்களால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேசிய மருத்துவ ஆணையம் நிர்ணயித்த கல்வித் தொகையை விட கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என தமிழக சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளுக்கு மருத்துவ கவுன்சில் கடிதம். MBBS படிப்பதற்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்ற உத்தரவை அனைத்து தனியார் கல்லூரிகளும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தல். தமிழகத்தில் மணமகிழ் மன்றங்கள் தொடங்குவதற்கான சிறப்பு கட்டணம் 2 மடங்காக உயர்வு. 15 லட்சம் ரூபாயாக இருந்த சிறப்பு கட்டணத்தை 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியீடு. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகா முதல்வர் DK சிவக்குமாரை நேரில் சந்தித்து தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் எதிர்ப்பை பதிவு செய்ததாக MP பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டி. மேகதாது பிரச்சினைக்கு தீர்வு காணும் வலிமை காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது என்றும் உறுதி. மேகதாதுவை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், தமிழக காங்கிரஸின் ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. நாங்கள் அதை எதிர்க்கிறோம். இதை நான் உங்களுக்கு மட்டும் சொல்லலை, என்னுடைய கொலீக் கர்நாடகா முதலமைச்சர் திரு DK சிவகுமார் அவரை சந்தித்த போதும்
நான் இந்த எதிர்ப்பை தெரிவித்தேன். எந்த எதிர்ப்பு? தமிழக காங்கிரஸ் கட்சியின் எதிர்ப்பை தெரிவித்தேன். உலக புகழ்பெற்ற காரைக்கால் மாங்கனி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் வீதி உலா. பிச்சாண்டவர் சென்ற வீதியெங்கும் மாங்கனிகளை இறைத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி பகுதியில் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் கூலி தொழிலாளிகள் 2 பேர் கல்லால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. இருவரது சடலங்களையும் உடற்கூறாய்வுக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு அனுப்பிய போலீசார் இருவரை பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. காரில் மின்கசிவு ஏற்பட்டதை அறிந்து அனைவரும் கீழே இறங்கியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. மறைந்த இயக்குனர் கே பாக்யராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி சர்க்கஸ் போல் ஆகிவிட்டதாக நடிகை ராதிகா கடும் கண்டனம். மறைந்த ஆன்மாவிற்கு உரிய மரியாதையை வழங்குவதற்கும் கூட்டத்தை முறைப்படுத்துவதற்கும் அரசும் திரைத்துறையும் இணைந்து முறையான நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னை அடையாறு மற்றும் பெசன்ட் நகரில் சாலையில் வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டுகளை இழுத்து சென்று இளைஞர்கள் பைக் வீலிங் செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. இரவு நேரத்தில் பைக் ரேஸில் ஈடுபட்ட கும்பலுக்கு போலீஸ் வலைவீச்சு. போர் நிறுத்தம் தொடர்பான யுக்ரைனின் புதிய கோரிக்கையை ரஷ்ய அதிபர் புட்டின் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார். டான்பாஸ் மற்றும் நோவரோசியா பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றுவதில் இருந்து திசை திருப்பவே இத்தகைய கோரிக்கைகள் வைக்கப்படுவதாகவும் விமர்சித்துள்ளார்.